أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا ابن مريم وأمه آية قال النبي صلى الله عليه وسلم من قال أشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وأن عيسى روح الله وكلمته ألقاها إلى مريم والجنة حق والنار حق دخل الجنة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மழையாம் திருமறையில் குர்ஆனின் வழியாக முக்காலத்தை குறித்த பல்வேறு செய்திகளை அல்லாஹ் பதிவு செய்கிறார். குர்ஆனில் வருங்காலத்தை குறித்த கூற்று இருக்கிறது. குர்ஆனில் நிகழ்காலம் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் கடந்த காலம், இறந்த காலம், வரலாறுகள் குறித்து கூறப்படுகிறது. பல்வேறு வரலாறுகள் இட்டுக்கட்டப்பட்ட, இருட்டடிப்பு செய்யப்பட்ட, மறுக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட வரலாறுகள் குர்ஆன் வந்ததற்கு பின்னால் அந்த வரலாறு வெளிச்சம் பெற்று உலகத்திற்கு தெளிவான ஆதாரபூர்வமான தகவல்களை முன்வைத்த வேதமாக திருக்குர்ஆன் திகழ்கிறது. எந்த ஒரு வரலாறாக இருந்தாலும் அதனை ஆணித்தரமாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கக்கூடிய வேதம் திருமறை குர்ஆன். அந்த விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய வரலாறுகளில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு மிக முக்கியமானது. காரணம், மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மிகவும் தவறான கொள்கை கோட்பாடுகளை கொண்ட மதமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை சொல்லி இன்று உருவெடுத்திருக்கக்கூடிய மதம் கிறிஸ்துவ மதம். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கடவுள் கொள்கையும் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பை குறித்து கூறக்கூடிய எந்த விதமான தகவல்களுக்கும் அடிப்படை ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. குர்ஆன் வந்ததற்கு பின்னால் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றிலே ஒரு வெளிச்சம் பாய்ச்சப்படுகிறது. மைக்கேல் ஹெச் ஹார்ட் மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர். வரலாற்று ஆய்விற்காக நோபல் பரிசை வென்றவர். அவர் உலக ஆளுமைகள் 100 பேர்களை ஆய்வு செய்து எடுக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி உலகிலே வந்த எல்லா ஆளுமைகளையும் ஆன்மீகத்திலும், அறிவியலிலும், விஞ்ஞானத்திலும், இப்படி எல்லா துறைகளில் இருந்தும் ஆளுமைகளை தேடி கண்டுபிடிக்கிறார். 100 நபர்களை வரிசைப்படுத்துகிறார். அந்த புக்குக்கு பேரு தி 100. ஆளுமை மிக்க 100 நபர்கள். 100 நபர்களை வரிசைப்படுத்தும் பொழுது
அந்த 100 நபர்களில் முதல் இடத்தை நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர் கிறிஸ்துவர், அவர் கொண்டிருக்கக்கூடிய மதம் கிறிஸ்துவ மதம். ஆனால் அவர் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கின்றார். மிகப்பெரிய சர்ச்சை கிறிஸ்துவ உலகத்திலே ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்த அவர் 3ஆம் இடத்தை ஜீசஸ், இயேசு என்று அவர்கள் புகழக்கூடிய அவர்களின் தீர்க்கதரிசி, கடவுள் என்றும் கடவுளின் குமாரர் என்றும் வானலாவ புகழக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரக்கூடிய இடம் 3வது இடம் தான் ஜீசஸ், 2வது இடம் கூட இல்லை. ஏன் முஹம்மதுக்கு முதலிடம் தரப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் 3வது இடத்துக்கு தள்ளினீர்கள் என்று பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகிறது. அதற்கு அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றின் வெளிச்சத்தில் பிறந்தவர்கள். அவர்களின் வரலாறு மிக தெளிவாக இருக்கிறது. அவர்கள் பிறப்பில் இருந்து, அவர்கள் பிறப்பிற்கு முன்னால் இருந்து, அவர்களின் ஒவ்வொரு அசைவும் ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்றின் வெளிச்சத்தில் பிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவர் ஒரு கொள்கையை மக்களிடத்திலே பிரகடனப்படுத்துகிறார். அந்த கொள்கைக்காக வேண்டி அவர் எதிர்ப்புகளை சம்பாதிக்கின்றார். அந்த கொள்கை, அவர் கண்ட கனவு, அது அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே உயிர் பெறுகிறது. அவர் அந்த கொள்கையை முன்னின்று ஒரு ஆட்சியை அமைக்கின்றார். அதனுடைய அடித்தளத்திலே இஸ்லாம் பரவுகிறது. அவர் இருக்கும் பொழுதே அவர் கொள்கையை மக்களிடத்திலே அவர் முழுமையாக எத்தி வைத்துவிட்டு அதற்கான சான்றிதழை தான் அனுப்பப்பட்ட அந்த மக்களிடத்திலே பெற்றுக்கொண்டார். இது போன்ற ஒரு நிலை எந்த தீர்க்கதரிசிக்கும் நான் கண்டதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு வந்தார், அவர் கொள்கையை எடுத்து வைத்தார், மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பின்னால் தான் அந்த மதம் பரவியது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதே அவருடைய மதத்தை அவர் உறுதியாக மக்களிடத்திலே எடுத்து வைத்து எத்தி வைத்து விட்டு தான் சென்றார். இப்படி பல்வேறு காரணங்களை அடுக்குவார். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3வது இடத்தை கொடுத்ததற்கு சொல்லக்கூடிய காரணம், மிக முக்கியமாக 3 காரணங்களை சொல்கிறார். ஈசா, இயேசு, அவர் பிறப்பு குறித்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நம்மிடத்தில், கிறிஸ்துவர்களிடத்தில் ஈசா எங்கே பிறந்தார், என்ன தேதியில் பிறந்தார், என்ன இடத்துல பிறந்தார் என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவர் பெயர் ஜீசஸா, அதுவும் நமக்கு தெரியல, அதுக்கும் ஆதாரம் இல்லை. அவர் இறப்பு குறித்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. யூதர்கள் அவரை கொன்னுட்டோன்னு சொல்றாங்க. கிறிஸ்துவர்களாகிய நாம், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் இறந்து விட்டார், இறந்ததற்கு பின்னால் உயிர்ப்பித்து மீண்டும் எழுப்பப்பட்டார். இப்படி பல்வேறு குழப்பங்கள் அவருடைய இறப்பிலும் இருக்கிறது. அதனால் நான் ஈசாவுக்கு, இயேசுவிற்கு 3வது இடம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு குட் ஃப்ரைடே அப்படின்னு கொண்டாடுறாங்க. குட் ஃப்ரைடேன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு அவங்க சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளை குட் ஃப்ரைடே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு ஈஸ்டர் சண்டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. அந்த தினம் அவர் மீண்டும் உயிர் தெழுந்து வந்த தினம், இப்படி 2 தினமாக கொண்டாடுறாங்க. இது குறித்து நமக்கு சில தெளிவுகள் வேண்டும். காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பும் அவர்களின் வாழ்க்கையும்
அவர்களின் வரலாறும் நம் கொள்கை சார்ந்தது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த தெளிவு நமக்கு வேண்டும். நம்முடைய குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, வமா கதலூஹு வமா ஸலபூஹு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்கள் சொல்வதைப் போல கொல்லப்படவும் இல்லை. வமா ஸலபூஹு, கிறிஸ்துவர்கள் சொல்வதைப் போல அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. அப்ப என்ன ஆனாரு, இஸ்லாமிய கொள்கை என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றிலே பல புனவியுகளும் பல கற்பனை கதைகளும் இட்டுக்கட்டப்பட்டது. 300 வருடங்கள் வரை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எங்குமே எழுதப்படவில்லை. 300 வருடங்களுக்கு பின்னால் தான் அவர்களின் வரலாறு என்று ஒன்று தொகுக்கப்படுகின்றது. அதனால் அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த வரலாறு எந்த விதத்திலும் நம்பகத்தன்மையாக இல்லை. அவர்களின் காலத்தோடு ஒத்திருக்கக்கூடிய காலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம். அவர்களுக்கு பின்னால் நபியாக வந்தவர்கள் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே எந்த நபியும் இல்லை. கிபி 560 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. அதற்கிடையில் எந்த நபியும் வரல. தனக்கு முன்னால் உள்ள நபியை பற்றி தெளிவாக எடுத்துரைப்பதற்கு ஒரு நபியால் மட்டும்தான் முடியும். அந்த நபிக்கு அருளப்பட்ட வேதத்தில் தான் அவர்களை குறித்த தெளிவு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய பைபிளில், இஞ்சிலிலும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடிலும் கூட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த மிக தெளிவான வரலாறு குர்ஆனில் சொல்லப்பட்டதை போல சொல்லப்படவில்லை. குர்ஆன்ல நம்ம நபியை பற்றி ஒரு 5 இடங்களில் நபியினுடைய பெயர் வருகிறது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து 25 இடங்களில் சொல்லப்படுகிறது. மிக தெளிவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கிறிஸ்துவர்கள் தவறாக விளங்கி இருக்கக்கூடிய கடவுள் கொள்கைகளை மறுத்தும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் கிறிஸ்துவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், யூதர்கள் அவர்களுக்கு எதிராக என்னென்ன சதிவேலைகளை செய்தார்கள், அது மட்டும் அல்ல, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் புனித மேரி என்று அவர்கள் சொல்லக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருக்குர்ஆன் தெளிவாக பேசுகின்றது. இன்னும் சொல்ல போனால் மரியம் என்கிற பேரில் ஒரு சூறாவே இருக்குது. பெண் பெயரில் உள்ள ஒரே சூறா மரியம் தான். குர்ஆனில் வரக்கூடிய ஒரே பெண்ணின் பெயரும் மரியம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரின் பெயர் குர்ஆனில் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் குர்ஆனில் இல்லை. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் திரும்ப திரும்ப கூறப்படுவதோடு மட்டுமல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரில் ஒரு சூறாவே குர்ஆனில் இருக்கு. அந்த அளவுக்கு தெளிவாக குர்ஆன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களின் தாயார் புனித மேரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் ஆலு இம்ரான் அவர்களின் சந்ததிகள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரை தொடர் வம்சத்தையே பேசுகின்றது குர்ஆனுடைய வேதங்கள், குர்ஆனுடைய சூறாக்கள். ஆலு இம்ரான்னா இம்ரானுடைய சந்ததிகள். இம்ரானுடைய சந்ததிகள் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் தான் இம்ரானுடைய சந்ததிகள். இவர்கள் யாருடைய பிள்ளைகள், இவருக்கு யாருக்கு பிறந்தவர்கள், இவர்கள் யாருடைய வழித்தோன்றலில் வருகின்றார்கள் என்பன போன்ற எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக பேசக்கூடிய ஒரே வேதம் திருக்குர்ஆன். அருமையானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் சிந்திப்பதற்கு இங்கு மிக முக்கியமாக 3 விஷயங்கள், 3 கொள்கைகள் இருக்கு. யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இயேசுவை கொன்னுட்டோம், ஜீசஸை கொன்னுட்டோம் அப்படின்றாங்க. கிறிஸ்துவர்கள் சொல்கிறார்கள், ஜீசஸ் கொல்லப்படலை, அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறைந்தவர்கள் இந்த யூதர்கள். அன்று
பலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டிருந்த ரோமர்களிடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து இல்லாதது கொள்ளாததை எடுத்து கூறி இந்த ரோம கவர்னரிடத்திலே அரசரிடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு அவர் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகின்றார், அவர் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஆசைப்படுகின்றார் என்று இல்லாததையும் கொள்ளாதையும் எடுத்து கூறி அவரை மரண தண்டனைக்கு உட்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்து அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள் என்று கிறிஸ்துவர்கள் சொல்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது ஒமா கத்தலூஹு ஒமா ஸலபூஹு, அவர் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. பர் ரஃபஅஹுல்லாஹு இலை. அப்ப என்ன ஆனாரு? கிபி 33 அவருக்கு 33 வயசு இருக்கும் பொழுது அவரை கொல்வதற்காக வந்தார்கள். அவரை பர் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உயிரோடு வானலோகத்திற்கு உயர்த்தி கொண்டான். இதுதான் குர்ஆன் கூறக்கூடிய செய்தி. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குறித்து சொல்லும் பொழுது வஜஅல்னா இப்ன மரியம வ உம்மஹு ஆயா. இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் குமாரரும் வ உம்முஹு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆயா, அல்லாஹ்வின் அத்தாட்சி என்று சொல்கிறார். எப்படி அத்தாட்சி? பொதுவாக நபிமார்களிடம் இருந்து முஅஜிசாக்கள் வெளிப்படும், அற்புதங்கள் வெளிப்படும். ஆனால் வித்தியாசமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பையும் அவர்களின் தாயாரை குறித்தும் அத்தாட்சி என்று சொல்கிறான். முஅஜிசா அல்ல. நாம் அதற்கான வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான முஅஜிசாக்கள் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவிக்குருடாக இருக்கக்கூடியவருடைய கண்ணை தடவினால் அவருக்கு பார்வை மீண்டும் வந்துவிடும். வெண்குஷ்ட ரோகியை தடவினால் அவருடைய குஷ்டரோகம் போய்விடும். இறந்தவர்களை அல்லாஹுவின் பெயர் சொல்லி உயிர்ப்பிக்க செய்தார்கள். இப்படி பல்வேறு அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டினான். இவையெல்லாம் முஅஜிசாக்கள். இதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆனிலே கூறும்போது ஆயா என்கிறான், அத்தாட்சி. அது என்ன அத்தாட்சி? அவர்களின் பிறப்பும், இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்தது ஒரு அத்தாட்சி. அவர்களின் மறைவு, இதுவரை சந்தேகமாக இருக்கக்கூடிய அவர்களின் மறைவு, அதுவும் அத்தாட்சி. யூதர்கள் சொல்வதை போல அவர்கள் கொல்லப்படவில்லை, கிறிஸ்துவர்கள் சொல்வதை போல அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஆயாவாக, ஒரு அத்தாட்சியாக அவர்களை வானலோகத்திற்கு உயர்த்தி கொண்டான். அவர்களின் பிறப்பு எப்படி அத்தாட்சி? நம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மரியம், புனித மேரி அவர்களுடைய வயிற்றில் இருந்து எந்த விதமான ஆணின் துணையும் இல்லாமல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியாக்குகிறார். இன்னல்லாஹ ஸ்தஃபாக்கி வத்தஹரகி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். மென்சஸே வராத ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு மென்சஸ் வராது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ ஸ்தஃபாக்கி, மரியமே உங்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான். வத்தஹரகி, அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த பரிசுத்தம் என்பதற்கு மென்சஸ் ஹைலே வராது. மாதவிடாய் இல்லாத பெண், மாதவிடாய்க்கு சாத்தியமே இல்லாத ஒரு பெண்ணாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அவங்களுக்கு மாதவிடாய் வராது. அப்ப எப்படி குழந்தை பிறந்தது? அதுவும் ஆணின் துணை இல்லாமல். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நேரடியாக அவர்களின் ரூஹை ஊதி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க செய்தார். அதனால் தான் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா இப்ன மரியம வ உம்மஹு ஆயா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், ரெண்டு அத்தாட்சிகள். ஆணின் துணை இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுத்த மேரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அத்தாட்சி. எந்த விதமான தந்தையின் துணை இல்லாமல் உலகத்திற்கு வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அத்தாட்சி.
ஆக அவர்களின் பிறப்பு மிகப்பெரிய அத்தாட்சி. சரி, அவர்களின் மறைவு எப்படி இருந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஹவாரியீன்கள், நாம் ஹவாரியின் என்று சொல்வோம், கிறிஸ்துவர்கள் அப்போஸ்தலர்கள் அப்படின்வாங்க. இந்த 12 பேர்கிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எதிராக யூதர்கள் சூழ்ச்சி செய்கிறாங்க, ரோம மன்னரிடத்தில் நான் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதாக போய் சொல்கிறாங்க, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. பொதுவாக ஒரு நபியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் வழமை என்னவென்றால் அவர்களை ஹிஜ்ரத் செய்ய வைத்து விடுவான். நம்முடைய நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த ஊர் என்ற ஊரில் இருந்து பலஸ்தீனத்திற்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரில் இருந்து பலஸ்தீனத்துக்கு போகும்படி அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்யும்படி கூறுறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத், எல்லா நபிமார்களுக்கும் உயிருக்கு ஆபத்து என்று வரும்போது அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்ய வைத்து விடுவான். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறில் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் மாற்றம் செய்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் ஹவாரியீன்கள் என்று சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாப்பதாக வாக்களித்து விட்டான். என்னை கொல்ல வர்றாங்க, இன்னைக்கு நைட்டு நீங்கள் குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவீர்கள், என்னை கொல்ல வருகிறார்கள், என்னை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக வாக்களித்து விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் தஆலா சொல்லலை, ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான்ட்டு ஹவாரியீன்கள் எடுத்து சொல்லலை. அல்லது வேறு விதத்தில் என்னை பாதுகாப்பான், எந்த விதத்தில் எந்த விஷயத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லாம அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறான், நீங்க குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவீர்கள் இன்று இரவு அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக ரோம படையினர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தை மறைந்திருக்கிறார்கள். கூட இருக்க ஒரு நபர் உள்ளதான் ஈசா இருக்கிறார் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அவரை பிடிச்சிட்டான், நீ தான் ஈசா, பொய் சொல்ற. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவரை போன்று ஒருவரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் அல்லது கொன்றார்கள். காட்டி கொடுத்தான் இல்லை, அவருடைய முகத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டான். அவரை பிடிச்சிட்டு போயிட்டு அவருக்கு மரண தண்டனையை கொடுக்கின்றார்கள். இந்த வரலாற்றை குர்ஆன் தான் தெளிவாக சொல்லுது. அவருடைய வேதத்தில் இந்த வரலாறு இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும் வ இன்னல் லதீன இக்தலஃபூ ஃபீஹி லஃபீ ஷக்கின் மின், அவரை சிலுவையில் அறைந்து விடுகின்றார்கள். அவரை போன்று உருமாற்றப்பட்ட அந்த நபரை சிலுவையில் அறைந்து விடுகின்றார்கள். சிலுவையில் அறைஞ்சதற்கு பின்னாடி பேசிக்கிறாங்க, இவர் ஈசா மாதிரி இல்லையே, இவருடைய பேச்சு இவருடைய நடவடிக்கைகள் ஈசா மாதிரி இல்லை, இவருடைய முகை ஜாடை வேண்டுமானால் ஈசா மாதிரி இருக்கு, ஆனால் இவருடைய நடவடிக்கைகள் இப்படி பேசக்கூடிய தன்மையுடையவர் ஈசா அல்ல. ஈசா துணிச்சலாக பேசுவார், சத்தியத்தை மக்களிடத்திலே அசைக்க முடியாதவாறு ஆணித்தரமாக ஏற்றி வைப்பார். இவர் நெஞ்சுறாரு, என்னை விட்டுருங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாரு. இவர் ஈசா இல்லை, நம்ம ஆளை மாற்றி யாரையோ கொன்னுட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இடையில பேசுகிறாங்க. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்யலாம். வ இன்னல் லதீன இக்தலஃபூ ஃபீஹி லஃபீ ஷக்கின் மின் மா லஹும் பிஹி மின் இல்மின் இல்லா இத்திபாஅல், அவங்களுக்கு சந்தேகத்தை தவிர அவங்களுக்கு மேல் எண்ணத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை. பர் ரஃபஅஹுல்லாஹு இலை வமா கதலூஹு யகீனன், உறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்துவர்கள் அந்த யூதர்கள் கொல்லவில்லை. பர் ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் அளவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி கொண்டான். இது குர்ஆன் கூறக்கூடிய தெளிவான வரலாறு. இதுதான் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை.
இந்த நம்பிக்கைக்கு முரணாக அந்த மதத்தை சார்ந்தவர்களே இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்னுட்டாங்க, சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அரைஞ்சதற்கு பின்னாடி அவர் மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போயிட்டு 3 நாளைக்கு பின்னாடி அவர் உயிர் பித்து எழுந்து வந்தார் அப்படின்ற ஒரு வாதத்தை, ஒரு வரலாற்று தீர்வை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேருக்கு களங்கத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், அவர் சிலுவையில் அறையும் பொழுது எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டார். எல்லா மனிதர்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அதனால தான் இந்த நாளை குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அப்படின்றாங்க. ஒரு மனுஷன் அவன் செய்கிற தப்பை தான் தாங்கிக்க முடியும். இவர் கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் சுமந்துக்கிட்டாரு. அதுக்கு தான் ரத்தம் சிந்தினாரு. அதற்கு தான் இந்த நாளை குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுறோம். மௌத்தா போனதற்கு பின்னாடி மீண்டும் உயிர்ப்பித்து எழுந்து வந்தார். எழுந்து சில உபதேசங்களை அந்த அப்போஸ்தலர்களிடத்திலே செய்துவிட்டு அவர் மறைந்து போனார் அப்படின்ட்டு கிறிஸ்துவர்கள் நம்புகின்றார்கள். இது முழுக்க முழுக்க அவர்களின் கற்பனை என்று குர்ஆன் ஆணித்தரமாக மறுக்கின்றது. இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. அவரை போன்ற ஒரு மனிதரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. இன்னும் சொல்ல போனால், கடவுள் கொள்கையில் மிகவும் குழப்பமான ஒரு கொள்கை கிறிஸ்துவர்களுடைய கொள்கை. ஒரு கட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனின் குமாரர் என்று சொல்வார்கள். இன்னொரு இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறைவன் அப்படின்வாங்க. இன்னொரு இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் தூதர். இப்படி மாற்றி மாற்றி சொல்வார்கள். அவர் குமாரராக இருக்கும் பொழுது கடவுளாக இருக்க மாட்டார், கடவுளாக இருக்கும் பொழுது இறைவனுடைய மகனாக இருக்க மாட்டார். இப்படி குழப்பத்தை விலக்கி இருக்கக்கூடிய கொள்கை தான் கிறிஸ்துவர்களுடைய கொள்கை. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்கல்ல, அது குறித்து இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33 வயதில் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க. அவர்களுக்காக காலத்தை அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி வைத்திருக்கின்றார். குர்ஆனுடைய வசனங்களிலும் வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅத்தி ஃபலா தம்துருன்ன பிஹா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், அவர் கியாமத் நாளின் அடையாளம். கியாமத் நாளில் மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவாங்க. இதுதான் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. உயிரோடு அல்லாஹ் தஆலா வானுலகத்திற்கு உயர்த்தி விட்டான். 33 வயதில் எப்படி உயர்த்தப்பட்டார்களோ அதே 33 வயதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு வருவார்கள். அப்பொழுது அவர்கள் நபியாக இருக்க மாட்டார்கள், சாதாரண இந்த உம்மத்தின் மனிதராக வருவார்கள். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். வந்ததற்கு பின்னாடி முதலில் அவர்கள் செய்யக்கூடிய வேலை, அவர்களை தவறாக விளங்கி இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களிடத்திலே சென்று மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள். நான் தான் ஈசா, நான் இறைவனின் குமாரன் அல்ல, இறைவனின் தூதர். இப்பொழுது நான் கூட தூதர் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறைவனின் தூதர், அவங்களை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்ட்டு கிறிஸ்துவர்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை எத்தி வைப்பார்கள். இந்த ஹதீஸில் தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலல் அம்பியாவு இஹ்வத்துன் லி அல்லாதி உம்மஹாத்திஹிம் ஷத்தன், நபிமார்கள் அனைவரும் சகோதரர்கள், அவர்களின் தாய்மார்கள் தான் வேற வேற, அவர்கள் எல்லோருமே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தால் எப்படி சகோதரர்களாக இருப்பார்களோ அப்படி சகோதரர்கள், வேற வேற தாயின் வயிற்றில் பிறந்து விட்டார்கள். வதீனுஹும் வாஹிதுன், அவருடைய மார்க்கம் ஒன்று, எல்லா நபிமார்களின் மார்க்கமும் ஒன்று தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை சொன்னாங்களோ அதே மார்க்கத்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் ஒரே மார்க்கத்தை தான் எடுத்து சொன்னாங்க. வஅன அவுலன் நாசி பிஈஸா இப்னு மரியம், நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலத்தால் மிக நெருக்கமானவன். லிஅன்னஹு லம் யகுன் பைனி வ பைனஹு நபியுன், காரணம் எனக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் எந்த நபியும் இல்லை. ஒரு 500 வருடம் தான் எனக்கும் அவங்களுக்கும் இடையில இடைவெளி.
ஆக என்னை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்வதற்கு யாரும் தகுதியானவர்கள் இல்லை. அதனால் நான் சொல்றேன், வைன்னஹு நாசிலும், அவர்கள் மீண்டும் வானுலகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்படுவார்கள். ஃபஇதா ரஅய்துமூஹு, அவர்களை நீங்கள் கண்டால், ஃபஅரிஃபூஹு ரஜலன் மர்பூஹன் இலல் ஹும்ரதி வல் பயாதி அலைஹி ஸௌபானும் முமஸ்ஸரான், செந்நிறமுடையவர்களாக அவர்களை நீங்கள் காணுவீர்கள். வானத்திலிருந்து இறங்குவாங்க, அவங்க மேலே மிஸ்ர் நாட்டினுடைய துணி இருக்கும், 2 துணி போட்டிருப்பாங்க. கான ரஅஸுஹு யக்துரு வ இல்லம் யுஸ்பிஹு பலல், அவங்களுடைய தலை நனைந்து தண்ணீர் சொட்டுவதை போல இருக்கும். வானத்திலிருந்து இறங்கி வர்றதால ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணீர் சொட்டாது. ஃபல் எதுக் சலீப, வந்ததும் அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை எல்லா சர்ச்சுகள்லையும் போயிட்டு சிலுவைகளை உடைப்பார்கள். வயக்குல் ஹின்சீர, பன்றிகளை கொல்வார்கள். வயதால் ஜிஸ்யத, ஜிஸ்யா எனும் வரியை விதிப்பார்கள். வயதுன் நாசையிலல் இஸ்லாம், மக்கள் அனைவரையும் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பார்கள். ஃபயுஹ்லிகுல்லாஹு ஃபீ ஸமானிஹில் மிலனுக்குல்லஹா இல்லல் இஸ்லாம், அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவர்கள் வந்ததற்கு பின்னால் உலகத்திலே உள்ள எல்லா மதத்தையும் அழித்து இஸ்லாத்தை நிலைநிறுத்துவார்கள். வயுஹ்லிகுல்லாஹு ஃபீ ஸமானிஹில் மஸீஹத் தஜ்ஜால், அவர் மசீஹுத் தஜ்ஜால், தஜ்ஜால் என்னும் கொடியவனை அடிப்பார். வதகவுல் அம்னது அல் அர்தி, பூமியில் நீதத்தையும் நிம்மதியும் நிகழும். அவர் வந்ததற்கு பின்னாடி உலகம் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஹத்தா தர்தஅல் அசூது மஅல் இப்லி, ஒட்டகங்களோடு சிங்கங்கள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். வன் நமாரு மஅல் பகரி, பசுவோடு சிறுத்தை ஒன்றாக மேயும். வஸ்ஸஆபு மஅல் கனமி, ஆடுகளோடு ஓநாய்கள் மேய்ந்து கொண்டிருக்கும். எல்லாமே ஒன்றா மேயும். ஆட்டை பார்த்தா ஓநாய் அடிக்கும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அமைதி தழுவும் கொடிய குணம் படைத்த மிருகங்கள் கூட மற்ற மிருகங்களை வேட்டையாடாது. வயலகு சிபியான் பில் ஹையாத் லா ததுர்ருஹும், சிறுவர்கள் பாம்புகளோடு விளையாடுவார்கள், அந்த பாம்பு எந்த விதமான இடையூறும் அந்த சிறுவர்களை செய்யாது. ஃபயம்குசு 40 சனா, 40 வருடம் இந்த பூமியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வார்கள். சும்ம யுதவஃபா, பின்பு மௌத்தாகுவார்கள். வயுஸல்லி அலைஹில் முஸ்லிமூன், முஸ்லீம்கள் அவர்களுடைய ஜனாசால கலந்துப்பாங்க. மீண்டும் வந்து 40 வருஷம் வாழ்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தான்